ஆடினே இருப்பேன் ஆடினே இருப்பேன். என்ன அழுத்திட்டு இருக்கேன் பாருங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு. இன்னும் 34 கிலோமீட்டர் இருக்கு. அப்படி ஒரு பெண்ட் இருக்குங்க இதில். நீங்கள் வரும்போது பார்த்து சேஃபாக ஒரு நல்ல டிரைவராக போட்டு சேவ் பண்ணிட்டு வாங்க, சரியா? நம்ம டிரைவர் யாருன்னா இவங்க. பார்க்க முடியல. பாருங்க, இவரால் பார்க்க முடியலையா? நாங்களாம் முருகன் மேலே பாரத்தை போட்டு நாங்கள் இப்படி ஏறோம். சன்ரைஸ் சன்ரைஸ்ன்னு தெரியல, ஒன்றும் தெரியல. நானும் அழகான ஒரு குட்டி கொட்டாய். தனி வீடு காய்ஸ், காட்டுக்குள்ள நல்லா பாருங்க காய்ஸ். காய்ஸ், இப்போ நாங்கள் மலையின் மகாராணியா ஒரு ஆண்டில் இருக்கோம் காய்ஸ். இடையில மறை கிளைகள்லாம் வருது. கோபினா 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 அப்படியே இங்கே பாருங்க வாட்டர் ஃபால்ஸு ஜம்முன்னு இருக்கா. அவ்வளோதாங்க. அப்படியே அப்படி இங்கே ஆல்ட் பண்ணோண்ணா. காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ், வாட்டர் ஃபால்ஸ். அழகான கஃபே பார்க்கலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? இதுதான் அந்த அழகான கஃபே ரெஸ்டாரண்ட். டீ குடிக்க வந்தாங்க. என்ன டீ போட்டாங்க? லெமன் டீ. லெமன் டீ பாங்க, லெமன் டீ. நம்ம எல்லோரும் லெமன் டீ சாப்பிட வரோம். அழகான ஸ்பாட்டு. சரியான வியூ பாருங்க. பனிமூட்டம். அப்போ நாங்கள் காட்டும் போது ஒரே பனிமூட்டமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது.
தோட்டம் தான் அதை ஃபுல்லாக. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான கேரட்டு நம்ம அக்கா கடையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இந்த மலையிலேயே எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க பாருங்க. 50 ரூபா ஒரு கட்டு ஃப்ரெஷ்ஷான பீஸு. நம்ம சாப்பிட போகிறோம் இப்போது. ஏதோ பார்க்குன்னு சொல்லி கூட்டினதாப்பில் இவர் ஒரு மயிரும் காணுங்க. அதான் க்ளோஸில் கிடக்குது. ஆனால் வியூ நல்லா இருக்குங்க. அதான் வந்து ருசிக்கலாம். ருசிக்கிற கடை இல்லைங்க, அது மெயினா. எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. மணி பாருங்க, மணி 8:46 ஆச்சுங்க. கடை ஒன்றும் திறக்கல. அப்போ நான் நைட்டு கேட்கலாம் வாங்க. ஐயா சாப்பிட்டு வந்துடலாம். சாப்பிட்டு ஐயா இங்கே எந்த ஹோட்டல் ஐயா நல்லா இருக்கும்? நல்லா இருக்குமா? கடை பேர் ஏதாவது தெரியுங்களா? நல்லா இதாக இருக்கும். சரி நன்றிங்க ஐயா. தம்பி வந்து என்ன பேசணும்னு தெரியாம ஐயா கிட்ட பேசினுக்கிறான். A few minutes later. ஒரு வழியா டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்துட்டோம். உள்ள எடுத்துட்டு கொடைக்கானல் லாஸ்ட்டாக ஒரு ஃபன் இருக்கும், நான் சொல்கிறேன். நாங்கள் எதுக்கு இதுக்குள்ளே வந்தோன்னு, கார்டனுக்குள்ளே இந்த கார்டனுக்குள்ளே எதுக்கு வந்தோம் நம்ம இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஆமாம், அழகாக அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. எப்படி புசு புசுன்னு. என்ன பாரு இங்க பாருங்க. இங்க பாருங்க, அப்படியே அழகா சில்லுன்னு இருக்கு. இன்னும் குளிராக இருக்கும் போல், நனைக்கிட்டே வராங்க. குறிஞ்சி பூ. ஆமாம், குறிஞ்சி பூன்னு ஒரு பூ இருக்குடா. இங்கே பாருங்க. நான் போயிட்டு வந்தேன், பிடிச்சிருக்கேன். அம்மா கை பிடிச்சிருக்கேன். ரோஸ் இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகா இந்த செடியில் பூத்துருக்கு. நான் தான் சொன்னேன்ல, நாங்கள் இங்கே எதுக்கு வந்தோன்ட்டு இப்போ காட்ட போகிறேன். இருபது நிமிஷமாக வெளியே வெயிட் பண்ணி கடைசியில் எங்கே தெரியுமா வந்தோம்? டாய்லெட்டு தாங்க வந்தோம் நாங்கள். ஆனால் பரவாயில்ல, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அவசரமாக போய் தண்ணியில் போயிட்டாங்கண்ணா. செம்மையாக இருக்குதுண்ணா. இங்கேருந்து பார்த்தா நச்சுன்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, வந்து ரசிங்க. இங்கே பாருங்கள்,
வெட்டி கட்டுறான். காசிமேடு ஆதி ஆதிசேஷன் பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடுறோம் நினைச்சியா? பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் எடுத்து பாரு. ஆதிடா, காசிமேடு ஆதி. சொல்லு விட்டு பாருங்க, உள்ள போனோம். சம்பவம் ஒன்று ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் ஆளாக கக்கா போகிறது இவர் தான். அதுவும் உள்ள தண்ணி கூட வரல. என்ன பண்ணாரு கேளுங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பாத்தீங்க, இவர் தாங்க உண்மையான உத்தம. ஒத்துக்கிறாருங்க. கல்லுல தான் துடைப்பேன். ஐயோ, இழுத்துன்னு போகுது. நைட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணோம். வைரல்னு ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்னன்னா, ஒரே குணாகேவுக்கு வந்தோம். வந்துட்டு பெருசா இருக்குது. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. வேற என்ன பெருசா இருக்கு? இன்னைக்கு சண்டேன்றதுனால மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. நீங்களே பாருங்க எவ்வளவு தூரம் போகுதுன்னு. அந்த கூட்டத்தை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் நாங்கள் சொன்ன அந்த கூட்டம். ஸோ இங்கேருந்து அது வரைக்கும் போதுங்க லைனு. ஸோ உள்ளே போக முடியலன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீடியோவை நீங்கள் வளமை இருந்துச்சுன்னா வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள், வீக்கெண்டில் பிளான் பண்ணாதீங்க. ஓகே, அண்ணா சொல்லிட்டாரு. நான் சொல்கிறத கண்டினியூ பண்ணிக்கோங்க. என்ஜாய் குணா கேவ். நெக்ஸ்ட்டு வியூ பாயிண்ட் போய் பார்க்கலாம் வாங்க காய்ஸ். நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஏதோ வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். வந்துட்டு நம்ம எப்பவுமே தனியாக தான் பண்ணுவோம்ல. எது பண்ணாலும் வித்தியாசமாக தான் பண்ணுவோம். அதனால் நமக்கு வியூ பாயிண்ட் அங்கே இருக்குது. நம்ம இங்கே சுற்றிட்டு இருக்கோம். பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே தான் நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதுதாங்க வியூ பாயிண்ட்டு. நல்லா தான் இருக்குது ப்ளேஸு. யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. எங்க அங்க போயிட்டான். எங்க போனேன்? எங்க போய் ஊர் மேஞ்சேன்? ஏய் கொழுப்பு குடிங்க. எங்க போன நீ? வாங்களுக்கு கட் ஆயிடும். இதுல பேட்டரி இல்ல, லோ பேட்டரி. கார்ல போட்டுக்கலாம். கண்ட்ரோலர் இருக்குது 70%. கண்ட்ரோலர் 7G. டைம் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், டைம் 1:30 தான் ஆகுது. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகா. இப்பெல்லாம் இருக்கணும்னு நினச்சேன், இருந்துட்டேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மிஸ் பண்ணாதீங்க. ஆமாம், சிவா சாவத்துக்கெல்லாம் பார்த்துருக்கோம். பன்னெண்டு 50 தான் ஆகுது. ஆனால் கிளைமேட் பார்த்தீங்களா, ஏதோ 7 மணி ஆன மாதிரி இருக்கு. ஐயோ அக்காலி, இந்த மாதிரி வியூங்க இது. நான் நல்லாவே இல்லையா இந்த உங்களுக்காக.
சேஃப் த டிரைவ் தான். இதுமாரி குறுக்கில் வராமல் கொஞ்சம் பொறுமையாக போனால் நல்லாயிருக்கும். நோ பிரேக் ஷூ கருகுதுண்ணா. ஆமாண்ணா, கப்பு கப்புன்னு அடிக்குது. பாவம், வண்டி போய் நிப்பாட்ட போது தெரியும் அவனுக்கு வலி. சாவாரு ப்ளீ 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 ப்ளீ. இப்போ பார்த்தீங்களா வச்சுக்கோங்களேன், தண்ணி சொட்டுன்னு சொட்டுது. நாங்கள் வரும்போது வெள்ளையாக வந்துச்சு, இப்போ அது மஞ்சளாக வருது. 2xல போகுது. அழகாக தெரியுதுங்களா? என்ன ஒரு பொறுமை தண்ணிக்கு. குரல் கப்புள்ஸ்லாம் போவாங்க கண்டு காய்க்கணும். ரைட். பாருங்க, அருமையான கோயில் இருக்கு. சொல்ற ஆதி எங்க கோயில் இங்கே இருக்கா? அப்படியே பாருங்க, காட்டுக்கு நடுவில் டோல் பார்த்தீங்கன்னா 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு காருக்கு. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया.